ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்டிங்கை பார்த்துட்டு வீடியோ பார்க்க வந்த ஹாப்பி அண்ட் கோ அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவோட ஹெட்டிங்கை வச்சே ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றத. இது வந்து என்னென்னா எஸ்பிகே 41வது பொற்காட்சியில் வந்து என்னென்னா ஆல் டைம் ஃபேவரட்டான 19 கிட்ஸ்க்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் அண்டு 2K கிட்ஸ் கூட வந்து என்னென்னா இப்போ விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட் ஐட்டத்துக்குரிய ஸ்டால் வந்து என்னென்னா போட்டிருந்தாங்க. எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து என்னென்னா பேக்கெட் 20 ரூபான்ற மணிக்கு சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே வந்து உங்கள் எல்லாரோடையும் என்னுடைய இந்த மகிழ்ச்சி வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக வீடியோ கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மூலமாக நிறையா பேருக்கு வந்து என்னென்னா அது ஷேர் ஆகும். அதே மட்டும் ஹாப்பி அண்ட் கோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து பார்க்குற மிட்டாய்களில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஞாபகங்கள் வருதுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி மிட்டாய்ஸ் பிடிக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் கோ சேனல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்க்குறது வந்து லெமன் அண்ட் ஆரஞ்சு மிட்டாய். அது பக்கத்துலேயே இருக்கிற அந்த ரோஸ் கலரில் இருக்கிறது வந்து பாக்கு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டோன்னா பாக்கு டேஸ்ட்டு வரும். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து சூட மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து கல்கோனா மிட்டாய். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து கல்கண்டு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு வந்து என்னென்னா குச்சி மிட்டாய்ன்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி சேஃப்லேயும் இருக்கும். இல்லைன்னா உருண்டை அந்த இலை மாதிரி இருக்கிற குச்சி, பொம்மை மாதிரி இருக்கிற குச்சிகளில் வந்து என்னென்னா உருண்டையாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னென்னா கயர் மிட்டாய்ன்னு சொல்லுவோம். வந்துட்டு 2 நடுவில் வந்து மிட்டாய் இருக்கும். 2 பக்கமும் கையில் கயரை பிடிச்சிட்டு சுற்றி விட்டுட்டு இழுத்தோன்னா ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றும் வந்துட்டு. அப்புறமேட்டு நல்லா விளாண்டு முடிச்சுட்டு அந்த மிட்டாயை சாப்பிட்டு கயரை கீழே தூக்கி போட்டுருவோம் வந்துட்டு. அது போக வந்து என்னென்னா அந்த டைங்களில் விரும்பி சாப்பிட்ற சாக்லேட் ஐட்டம்ஸ் மிட்டாய்ஸ் இருந்துச்சு. வெளிநாட்டிலேருந்து வர்ற அங்கிள்ஸ்லாம் வந்து கலர் கலராக வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கிற மிட்டாய்ஸ்லாம் முந்தி கொண்டாடுவாங்க. அது இருந்துச்சு. அப்புறம் கோல்டு காயின் மிட்டாய் இருந்துச்சு. கோல்டு காயின் மாதிரி கோல்டு பார்லேயும் இருக்கிற மாதிரி மிட்டாய் இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து பால் மிட்டாய் இருந்துச்சு. அப்புறமேட்டு டூட்டி ஃப்ரூட்டி, எடைக்கல்லோடைய சேஃப்லேயே வந்து என்னென்னா அது தேங்காய் மிட்டாய் இருந்துச்சு. அப்புறம் வந்து இது எல்லாருக்குமே தெரியும் ஜெம்ஸ் மிட்டாய், ஸ்டோன் மிட்டாய் இருந்துச்சு. ஸ்டோன் மிட்டாயெல்லாம் இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது அவ்வளோவா. ஆனால் வந்து என்னென்னா மலை பிரதேசங்களில் முக்கியமாக சொன்ன மாதிரி கொடைக்கானல் இந்த மாதிரி சைடில் வந்து போனப்போ நான் வந்து இந்த ஸ்டோன் மிட்டாய் வந்து நிறையா பார்த்தேன். அதுக்கடுத்து ஸ்பாஞ்ச் மிட்டாய் இருந்துச்சு. கமர்கட்டு மிட்டாய் இருந்துச்சு. அந்த எடைக்கல் மிஷின் அந்த சைடு இருந்துச்சு. ஜவ்வு மிட்டாய் இருக்குது ரோஸ் கலரில் இருக்கிறது. அப்புறம் இது வந்து தேங்காய் மிட்டாய். அப்புறம் வந்து ஜீனியெல்லாம் ஒட்டி வச்சுருக்கிற ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கும். ஜவ்வு மிட்டாய்ன்னு சொல்ல முடியாது, சீனி மிட்டாய் அது இருந்துச்சு. இதில் ஒன்று மிஸ்ஸிங்னா சிகரெட் மிட்டாய் வந்து இல்லை வந்துட்டு. அப்புறமேட்டு வந்து என்னென்னா டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி வந்து செரி இருந்துச்சு. அப்புறம் வந்து பேப்பர் இது மாதிரி இருக்கும் வந்துட்டு அப்பளம் சேஃபில் இருக்கும். ஆனால் கலர் கலராக இருக்கும், லைட்டாக இருக்கும், தொட்டாலே உடஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிட்டாய் அந்த இது இருந்துச்சு. அது வாயில் வச்சாலே வந்து ஒட்டிக்கிடும். அந்த ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் குச்சி மிட்டாய் நீளமானது அந்த இது இருந்துச்சு. ஸ்லேட்டு குச்சி மிட்டாய் மாதிரி இருக்கிறது. அது போக வந்து வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு, சமையலில் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ்ஸு, கடுகு, சீரகம் அந்த மாதிரியும் இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்பளம், அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா வத்தல், வடகம் இப்படியெல்லாம் வீட்டில் வந்து எண்ணெயில் பொரித்து நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது அதுவும் இருந்துச்சு. அப்புறம் பழைய சோறுக்கு சாப்பிட்ற வத்தல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற வந்து என்னென்னா அந்த மாதிரி பொருட்களும் இருந்துச்சு. லவங்கம், கிராம்பு இப்படி இதெல்லாம் இருந்துச்சு. அது இப்போது உடம்புக்கு ஊட்டச்சத்தை தரக்கூடிய நட்ஸ் பொருட்களான முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சு. அதனால் வீட்டுக்கு ஒரு சில பொருட்கள் நாங்கள் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸுக்கும் வந்து என்னென்னா மிட்டாய் பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பொருள் வந்து இதில் பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிட்டாய், சாக்லேட் வந்து உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.